காமாட்சி அருட்பாவை பாடல் 7. ஆதி முதலாகி அண்டமெலாம் தானாகி நாதன் ஒரு பாதி நானென்ற நாயகியின் நீதி நெறியுடையார் நின்மல சிந்தையில் வாழ் பாதி மதிசூடும் பார்ப்புகழும் கற்பகத்தின் வேத முடிப்பொருளின் மேருவாம் கோபுரத்தை வீதி வலம் வந்து விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் காது குளிர்ந்திடவே காமாட்சி நற்புகழை ஓதி உயர்ந்திடுவது என்றேலோ ரெம்பாவாய். அம்பாள் எப்படிப்பட்டவள்? அனைத்திற்கும் ஆதி முதல் பொருளாகவும் அண்டமெங்கும் நீக்கமர நிறைந்தவளும் பரமேஸ்வரனுடைய உடலிலே வாமபாகத்தை பெற்றவளும் சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக விளங்கக்கூடியவளும் நீதியோடு வாழும் அடியார்கள். காஞ்சிபுரத்துக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னே பேர். நீதியோடு வாழும் அடியார்களுடைய சிந்தையிலே வாழ்பவளும் அழகான பிறை நிலவினை தனது கிரீடத்திலே தரித்து பார்ப்போற்றும் கற்பகமாக விளங்கக்கூடியவள். நாம் என்ன கேட்டாலும் கற்பக மரம் எப்படி நமக்கு கொடுக்கிறதோ நமக்கு நன்மைகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகமாக விளங்கக்கூடியவள் அம்பிகை. வேதத்தின் முழுமுதற் பொருளானவளும் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த காமகோஷ்டம் மேறு வடிவத்தில் இருக்கா. காஞ்சிபுரத்தையே ஸ்ரீசக்கர ஆவரணங்களாகவும் அம்பிகை கர்ப்பகிரகத்துக்குள்ள பிந்துஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி மேருவான அந்த கோபுரத்தை காமகோட்டத்தை வலம் வந்து வணங்குபவனுக்கு சகலமும் சித்திக்கும், முக்தி கிட்டும்னு பரமேஸ்வரனே பந்தகாசூரனை சம்ஹாரம் செய்வதற்காக அம்பிகை எழுந்தருளுவதற்கு முன்பு தேவர்களுக்கு அதோடைய பெருமைகளை எல்லாம் கூறியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த காமகோஷ்டத்தை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களும் பிரம்மோற்சவ காலத்திலே காமாட்சி அம்பாளுடைய திருக்கோவிலை வலம் வந்து செல்வதை தரிசனம் செய்யலாம். அப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த காமகோஷ்டத்தை வீதி வலமாக வந்து விண்ணிலும் மண்ணிலும் உள்ள பக்தர்களுடைய காது குளிரும் வண்ணம் ஸ்ரீ காமாட்சியுடைய புகழை பாடி உயர்ந்திடுவோம் வாருங்கள் அப்படின்னு நம்மையெல்லாம் அந்த தேவியுடைய பெருமைகளை சொல்லி மனதார பாடுவதற்காக அழைக்கிறார்.